இன்றைய தேவ வார்த்தை உபாகமம் 28வது அதிகாரம் 14வது வசனம். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். என்ற வார்த்தைக்காய் கர்த்தர் கொடுத்த இந்த வசனத்துக்காய் சோத்திரம். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் தலைகீழாக மாறிவிட்டாலும் கர்த்தர் உன்னை மேலும் மேலும் தலைகீழாக மாற்றாமல் வாளாக்காமல் தலையாக மாற்றுவார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் எந்த ஒரு காரியத்திலும் தலைகீழாய் போகாதபடி உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, இம்மட்டும் எங்களை காத்தவரே, இனிமேலும் காத்துக்கொள்ளும். அப்பா, உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவா என்ற வசனத்துக்காய் சோத்திரம். அப்பா, இவர்களுடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தாவே, நீர் அவர்களை தலைகீழாய் அப்பா போகாதபடி மேலும் மேலும் உயர நீர் கிருபை செய்யும். அப்பா, உமக்கு கோடாகோடி சோத்திரம் கர்த்தாவே. இதை பார்க்கிறவர்களையும் ஆசீர்வதியும், கேட்கிறவர்களையும் ஆசீர்வதியும், அவர்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதியும். கர்த்தர் இன்றைக்கே இப்பொழுதே ஒரு பெரிய அதிசயத்தையும் ஆச்சரியத்தையும் உண்டு போகணும். சீக்கிரமே இவர்களுக்கு பெரிய அற்புதம் நடக்க கிருபை செய்யும். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன்.